உயிர் இப்படி உடம்புல ஓடிட்டுருக்குன்னா நிறைய விஷயங்கள் ஒரு சந்தோஷமாக இருந்தாலும், அதாவது நான் நம்ம ஈகோவை திருப்திப்படுத்துகிற விஷயங்கள், நல்ல விஷயம் நம்ம நினைக்கிறதெல்லாம் கிரீடங்கள்னு சொல்லிட்டோம். சில விஷயங்கள் கெட்டது நமக்கு கஷ்டம் கொடுக்குற விஷயங்களை நம்ம கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கோம். நமக்கு இகழ்ச்சி மகிழ்ச்சி அந்த மாதிரி வச்சுக்கலாம், பள்ளம் மேடுன்ற மாதிரி வச்சுக்கலாம். சில இடத்துல அதிகமாக எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும், சில இடத்துல கம்மியாக இருக்கும்ன்றதை நம்ம பார்க்க முடியும். உயிர் முடிச்சுக்கள் மாதிரி இந்த இடத்துல பார்த்தோம்னா உயிரோட்டத்துக்கு இதெல்லாம் தடையை ஏற்படுத்திட்டு இருக்கோம். இது ஏன் அப்படி இருக்கும்போது அதுலேருந்து நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய விஷயம் இருக்கும். நம்ம லேர்ன் பண்ணிட்டோம்னா இந்த முடிச்சு சாதாரணமாகிடும், காணாமல் போயிடும். அப்போ நம்ம ஒரு கஷ்டப்படுற விஷயத்தில் இந்த ஒருத்தர் மேலே எனக்கு இந்த நன்றி சொல்லுதல் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒருத்தர் மேலே எனக்கு கோவம் இருந்தது. அந்த கோவம் எதுக்குன்னும்போது அவங்க நான் ஒரு விஷயம் பிடிக்காத சாப்பிட மாட்டேன், அதை நான் தூக்கி போட்டுக்கிறேன்றதை எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட ஸ்கூலில் பார்த்துட்டு சொன்னப்போ எனக்கு சின்ன வயசில் இது நடந்த அத்தனை வருஷம் குழந்தையா இருக்கும்போது நடந்த விஷயம். அவங்க மேலே கோவம் இருந்துகிட்டே இருந்தது. பேரண்ட்ஸ் மேலே இல்லை, பேரண்ட்ஸ் அதுக்கப்புறம் திட்டினாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட நெருக்கமாக இருப்பாங்க. இவங்களை எப்பயோ ஒரு வாட்டி பார்க்குறப்போ அந்த கோவம் இருந்தது. அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க எனக்கு நல்லதாக பண்ணியிருக்காங்க, நம்ம மேலே கேரிங்காக தான் இருக்காங்க, நம்ம சாப்பிடணுன்றது எவ்வளோ முக்கியம், நம்ம அதை தூக்கி போடுறோன்றது நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னது நம்ம கேரிங் நல்லா சொல்லியிருக்காங்க. நம்ம அடி வாங்குவோன்றதுக்காக இல்லை, நம்ம உடல் மேலே இருக்கிற அக்கறை நல்லா அவங்க சொல்லியிருக்காங்கன்னும் போது இன்றைக்கி நம்ம மேலே யாராவது கோவப்படும் போது, நம்ம நல்லது சொல்லும்போது, நம்ம மேலே நம்ம குழந்தைங்களோ நம்ம பார்ட்னரோ நம்ம மேலே கோவப்படும் போது நமக்கு நல்லது தானே சொன்னால் இவங்க ஏன் என் மேலே கோவப்படுறாங்கன்னும் போது நமக்கு புரியவே புரியாது. நம்ம நல்லது சொல்கிறோம், இவங்களுக்கு ஏன் கோவம் இருக்குன்னு. ஆனால் நமக்கு நல்லது செஞ்சவங்களையும் நம்ம கோவமாக இருந்திருக்கோம் தெரியிறப்போ அவங்கள மன்னிக்கிறது மூலமா நம்ம இந்த இடத்துல நம்ம மேலே நம்ம நல்லது சொல்லி கோவப்படுறவங்க மேலே அவங்களோட கோவத்தையும் அக்செப்ட் பண்ண முடியாது, புரிஞ்சிக்க முடியுதுன்றதை புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொருத்தர் ரொம்ப சூப்பராக அவங்க என்விரான்மெண்ட்டில் அவங்க ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்க கூட நம்ம இருக்கும்போது அவங்க சந்தோஷமாக நினைக்கிற ஒரு உணர்வும் நம்ம அந்த இடத்துல உயிர் ஓட்டம் சுற்றி வருது. அங்கேருந்து நம்ம ஒரு விஷயம் லேர்ன் பண்ணணும் போது அவங்களோட அந்த விஷயம், அந்த தன்மை நம்மளுக்கு ஜெனட்டிக்கலாக சில விஷயங்கள் சேரும். என்விரான்மெண்ட்லேருந்து பல விஷயங்களை நம்ம கற்றுக்குவோம். அது சர்வைவல் ஸ்கில்க்கும் எவல்யூஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் அவங்களையும் அவங்க நல்லா பார்த்துட்டு அடுத்தவங்களையும் பார்த்துட்டு நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே சூரியன் மாதிரி தானும் ஒளியாக இருந்துட்டு தன் ஒளியை எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்திருக்காங்கன்றதை பார்க்கும்போது அதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய சில விஷயம் இருக்கும் தெரிகிறப்போ நம்ம பள்ளங்களும் இந்த இடத்துல பள்ளமும் போயிடுச்சு, இந்த இடத்துல மலையும் போயிடுச்சு, உயிரின் மட்டும் இந்த சீராக இருக்கிற வாய்ப்புகள் இருக்கும். எல்லாத்துலேருந்து நம்ம கற்றுக்கிறதுக்காக தான் நம்ம சில விஷயங்களை நினச்சி பார்க்குறோன்றது புரியுது. இந்த நன்றி உணர்தல் சொல்லும்போது எதெல்லாம் அடுத்தவங்கள கிட்டேருந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், நம்ம யார் மேலேயும் கோவப்படக்கூடாது, அடுத்தவங்க கிட்டேருந்து எதை நம்ம எடுத்துக்கணுன்றதும் நமக்கு தெரியுது. நமதாக்கிக்கணும் அந்த உணர்வு நிலையை, அந்த சில விஷயங்களை அது நமக்கு சதவீதம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளை என்ரிச் பண்ணுன்றதும் நமக்கு தெரியுது. இது ஒரு கோவத்தை குறைச்சிது, ஒரு கேரக்டர் எடுத்துக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நம்மளை இன்னொரு ஃப்ரெண்டு ரொம்ப பிடிக்கும் அவங்களன்னு பார்க்கும்போது அவங்களோட பொறுமையை, அவங்களோட ஏற்றுக்கொள்ளும் தன்மை, அவங்க சாட்சி பாவமாக எதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிற தன்மை, தொடர்ந்து அன்பு செலுத்தும் தன்மை, ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சியாக ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது அதில் ஓவராக இன்வால்வ் ஆகாமல் அப்படியே பார்த்துட்டு இருக்க தன்மைன்றது நான் அவங்க கிட்ட கற்றுக்கிட்டேன். அப்போ அவங்களெல்லாம் விரும்பியிருக்கேன்றது பதிலாக இந்த மாதிரி தன்மைகளை நான் விரும்பியிருக்கேன்றதை நான் புரிஞ்சுக்கிறப்போ அந்த விஷயம் என் உயிரோட்டத்தின் சுற்றா ஆயிடுறப்போ அது எனக்கு தடைகளாக முடிச்சுக்களாக இருக்காதுன்றது புரிய ஆரம்பிச்சது. இது உங்களுக்கும் புரிய ஆரம்பிக்கும் நான் நம்புகிறேன். நன்றி.